பைபிள்ல இருக்கிற ஹீரோங்க எல்லாருமே ஹீரோவா தொடங்கல, ஜீரோவா தான் தொடங்கினாங்க. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், மோசே போல, நம்ம தாவீத போல, நம்ம பேதுரு பவுல போல எல்லாம் இருக்க முடியாது, அவங்க எல்லாம் வேற லெவலுங்க, நம்ம எல்லாம் மாத்திரம். வாசித்து பாருங்க பைபிள. தேவன் தான் அவர்களை ஹீரோவா ஆக்கினார். பைபிள்ல ஒரிஜினல் ஹீரோ ஒருத்தர் தான், அது இயேசு. பாருங்க, நம்மள மாதிரிதான் மோசே. அவருக்கு வந்து அந்த கஷ்டம் தான் பெருசா தெரியுது. ஐயோ, ஏன் சரித்திரம் வேற மாதிரி ஆண்டவரே, இந்த ஜனங்க வேற மாதிரி, இந்த எகிப்து வேற மாதிரி, பார்வோன் ரொம்ப கஷ்டமா தெரியும். தேவன் சொல்றாரு, சிம்பிளா முடிச்சிடறாரு, நான் உன்னோட இருக்கேன், போ, வேண்டியது எல்லாத்தையும் நானு செய்யறேன். இது என்ன நமக்கு போதிக்குது? தேவன் நம்மை ஒரு காரியத்தை செய்யும்படி அழைக்கிறாருன்னா நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை அந்த இடத்துல பயன்படுத்தணும். அது எவ்வளவு கஷ்டமான இருக்கட்டும், அது நம்முடைய அழைப்பா இருக்குமானால், சரி தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தார், என்னோட இருக்கிறார், நான் ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன். தேவன் செய்ய சொல்லிட்டார், இதுதான் என்னுடைய அசைன்மெண்ட், இதுதான் என்னுடைய ரோல் ராஜ்யத்துல சொல்லிட்டாரு. எவ்வளவு கஷ்டமா இருந்தா என்ன, எவ்வளவு எதிரிகள் இருந்தா என்ன, எவ்வளவு தடைகள் இருந்தா என்ன, உலகமே முடியாதுன்னு சொன்னா என்ன, நான் பைத்தியம் சொன்னா கூட என்ன, நான் ஒரு ஸ்டெப், நான் அவரை விசுவாசி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் அப்படின்னு நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா காரியங்கள் நடக்க தொடங்கும்.